எல்லாரும் விரும்புறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் a வெரி உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா. மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால குரு சாரோட அபிநய காம்போன்னு எனக்கு வளர சந்தோஷமான அவங்க பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லை தட்டாதே, காசே தான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர் தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ளே போகிற பாதை, வெளியே போகிற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்தில், நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லோரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. தெரிஞ்சவங்க மூலமாக, நண்பர்கள், குடும்பத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப்லேருந்து ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, நாடகத்துறையிலேருந்து. எஸ்பெஷலி இப்போ கூத்துப்பட்டிலேருந்து பசுவண்ணா வந்தது, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டண்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா, யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றும் இல்லை. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், இது என்னது எப்படி கேட்பான். அப்பா ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி, அடுத்து அவங்க வந்து எல்லோரும் விரும்புகிறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் a வெரி உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க, ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால் பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம், மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை. அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்குள்ள. சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படித்தாங்க, டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நிறையா நக்கலைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்கலைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடி அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணிவிட்டு நான் அவர் பூஜையில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் அங்கே பார்த்தி அந்த வைசாக் தான். ஓ அப்படியா? ஸோ அவர் ரொம்ப நல்லா, அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அதுவும் செம்மையாக இருக்குது பாட்டு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்தில் இன்னொரு துணை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, ஹம் ஆப்கே கைன்ல இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் அவர் சினிமோட்டோகிராஃபராக. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், எஸ்பெஷலி டிசைனர், அவர் வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே வச்சார். வேணா நம்ம வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னொன்னே, ஸோ அப்போ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கண்டென்ட்டை, இப்போ கதையினுடைய கண்டென்ட்டை எப்படி சொல்கிறது வெளியில் பார்க்கும்போது, அந்த அந்த இந்த இந்த ஜீப்பு இருக்காட்டும், எலியும் தக்காளி அப்புறம் எலியும் இருக்கிறது, அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜ்கிரண் சாருடைய தக்காளி மாதிரி இருந்துச்சு. தக்காளி என்கிட்டயே மோத பார்க்குறேன்னு எலிய, ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து, அவங்க பேர் என்னது, கனகம்மா. அவங்களும், ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ஃபேனு. ஏன்னா மின்னல் முரளியில் சார் நான் குரு சாரோட அபிநயிக்காம போகணுன்னு எனக்கு வளர சந்தோஷம்னு அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நான் லப்பர் வந்து பார்த்தேன். ரொம்ப ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டராக இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருடைய இதில். அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து இதில் காஸ்டியூம் டிசைனர்னால் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா அவங்களும் அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை நட்சத்திரம் சான்மிகா தானே, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. இவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, இங்கே வந்து தொகுப்பாளினியே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாமே ஒரே குழு போல இருக்கும், ஒன்றா சேர்ந்து அப்படியே எல்லாரும் மாமா மச்சான் மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு இனிய அனுபவம் இன் கோயம்புத்தூர். ஷூட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு மாப்பிள்ளை, ஒன்று தொண மாப்பிள்ளை, இன்னொன்று மெயின் மாப்பிள்ளை. நான் இன்றைக்கி வந்து இப்போ தொண மாப்பிள்ளை வேஷம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க பாரியா ஒரே நாளில் 2 ப்ரெஸ் மீட்டு ஒரே நேரம், அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்க போகிறேன். ஸோ குடும்பஸ்தன், அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பஸ்தன் படத்துக்கும் சினிமாக்காரன் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் நான் அப்படின்னு அந்த டைட்டிலோடு இருக்கிற வினோத் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ தான் சொன்னாங்க எல்லாரும் காமெடி எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. இப்போ மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க வெளியில். அந்த சேஞ்சஸை குடும்பத்தின் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்கில் ஜனவரி 24 கட்டாயம் உண்டு பண்ணுன்னு நம்புகிறேன். நீங்கள் அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற ஊடகத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.